வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சுபா vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஷார்ட் அண்ட் லாங் நெக்லஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த பீகாக் பெண்டன்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 5 பெண்டன்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சேம் இதே பெண்டன்ட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் 2 நெக்வேருமே வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பேக் சைடில் வந்துட்டு நான் வந்து கட் பீட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து 2 கட் பீட் இருக்கும், அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த டிஸ்டன்ஸுக்காக நான் மாற்றி ஒட்டிட்டேன். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நடுவில் இருக்கிற 2 சென்டர் கட் பீட் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நான் ஃபெவிக்விக் அட்வான்ஸ்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அந்த காசு மாலையில் இது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு. நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், கலண்டு வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நெக் ஒயர் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கியர் ஒயர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு பீட் வந்துட்டு 6mm பீட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் கிறிஸ்டல் பீட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டி டானிஷ் பீட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு பீகாக் பெண்டண்ட்டை வந்துட்டு அந்த கட் பீட்டில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த கோல்டு பீட் 6mm எடுத்தேன் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நான் இந்த ஒரு 2 பீகாக்கு கேப்பில் ஒரு 5 பீடுங்கிற மாதிரி நான் வந்துட்டு கோர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் செகண்ட் பீடை வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ரோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 5 கோல்டு பீட் கேப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த சென்டரில் நீங்கள் வந்துட்டு கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆன்டி டானிஷ் பீடு இருக்கும், அப்புறம் வந்துட்டு இன்விசிபிள் செயினில் யூஸ் பண்ணுற ஸ்டாப் பீடை, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பம்கின் பீடு, உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணும்போது இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு லைனுமே வந்துட்டு நான் கோர்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டுமே இதே மாதிரி தான் நான் 5 டிஸ்டன்ஸ் கேப்பில் வந்து கோர்க்குறேன். ஸோ இந்த நெக்வேர் பண்ணும்போது நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா அந்த நெக்வேரை வந்து யூ ஷேப்பில் வந்து வச்சு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்காது. நீங்கள் அப்படியே வந்துட்டு கியர் லாக் வச்சுட்டு லாக் பண்ணிட்டோன்னா தென் நம்ம வந்து ஜுவல்லரியை வந்து அந்த யூ ஷேப்பில் வந்துட்டு பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி ஸ்டிஃபாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் வந்துட்டு நம்ம கேப் விட்டால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஜுவல்லரி வந்து கோர்க்கும் போது நீங்கள் கியர் ஒயர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம இந்த டியூப் பீட்டில் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒயர் வந்து கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா கோர்க்கும் போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஜுவல்லரி வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கோர்த்துடுறேன். ஸோ எண்டில் வந்துட்டு எப்போவுமே வந்து பீட்ஸ் வச்சு முடிங்க, அதுதான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ 2 எண்ட்லேயுமே 2 ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ நான் அதை வந்துட்டு சிங்கிள் கியர் லாக் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த கியர் லாக் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 சைடுமே வந்துட்டு நான் கியர் லாக் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்கே சேஃப்டிக்கு வந்து 2 கியர் லாக் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப டைட்டாக பண்ணிட வேணாம். அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு கியர் லாக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம நெக் ரோப்போ இல்லைன்னா செயினோ ஆட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அதுக்கு வந்து லூப் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி 2 சைடுமே வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஹேங்கிங் வந்து எப்படி கொடுக்க போகிறேன்னா, கிளிப் ஸ்டோனில் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஜம்ப்ரிங் இருக்கு இல்லையா, ஜம்ப்ரிங் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த ஹூக் மாதிரி க்ரியேட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜம்ப்ரிங் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு மேலே அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ஜம்ப்ரிங் கொடுத்துட்டு அந்த பீகாக்கோட நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு ஹோல் வந்து இங்கே ஹரிசாண்டலாக இருக்குது, அதனால வந்துட்டு நான் இங்கே வந்து ஒரு ஜம்ப்ரிங் கொடுத்துட்டு அந்த ஹேங்கிங் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஹேங்கிங் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி நான் 5 பீகாக்குக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது நம்ம நார்மல் லோரியல் பீட்ஸ் அப்புறம் வந்துட்டு ஓவல் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம கிளிப் ஸ்டோன்லேயே வந்துட்டு பீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா அந்த ஜுவல்லுமே வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அந்த கிளிப் ஸ்டோனில் வந்துட்டு ஹேங்கிங் மாட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணிங்கன்னா பண்ணிடலாம்.
ஸோ நமக்கு வந்து கிளிப் ஸ்டோனில் வந்து ஆல்ரெடி வந்து பேக் சைடு வந்து 4 ஹோல் இருக்கும், மேலே 2 ஹோல், கீழே 2 ஹோல். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜம்ப்ரிங் வந்து கொஞ்சம் பிக் சைஸ் ஜம்ப்ரிங் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனல் அவுட்புட் வந்து நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் நெக்லஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஓவல் பீட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு கோல்டன் பீடும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கியர் வயர் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கியர் வயரில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 mm கோல்டன் பீட் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். அகெயின் அதே மாதிரி அந்த பீகாக் பெண்டன்ட் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். தென் வந்துட்டு அகெயின் ஒரு கோல்டு பீட். இதே மாதிரி வந்துட்டு நான் 5மே வந்துட்டு கோர்க்க போகிறேன். பிகாஸ் வந்துட்டு இந்த 5 பீகாக் தான் வந்து இந்த ஜுவல்லில் பெண்டன்ட் மாதிரி இருக்க போகுது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த 2 லைன்லையுமே கோர்த்துக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு 2 லைன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஜுவல் வந்துட்டு டர்ன் ஆகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி இதுதான் இந்த ஜுவல்லரிக்கு வந்து பெண்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 2 சைடுமே 2 ரோப் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நான் தனியாக வந்துட்டு கியர் லாக் வந்து போட்டுக்கிறேன். 2த்துக்குமே தனியாக கியர் லாக் போடுறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்குமே வந்துட்டு கியர் லாக் போட்டுக்கிறேன். ஸோ 4 சைடுமே தனித்தனியாக கியர் லாக் போட்டுட்டேன். இது வந்து நீங்கள் பண்ணும்போது ஜுவல் கொஞ்சம் வந்துட்டு அந்த யூ ஷேப்பில் வச்சுட்டு இல்லைனா சி டைப்பில் வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து பெண்டன்ட் மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 4 சைடுமே வந்துட்டு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, நான் இந்த ஜுவல்லரிக்கு வந்து 2 லைன் வந்துட்டு ஓவல் ஷேப் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு 4 லூப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நான் 4 சைடுமே வந்துட்டு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி அதர் சைடுமே வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்சிருச்சு. இது வந்துட்டு இந்த 4 சைடுமே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு கியர் வயர் எடுத்துகிட்டேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்துட்டு நான் 4 கியர் வயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கியர் வயர்லேயுமே வந்துட்டு ஒரு லூப் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு கியர் லாக் கொடுத்துட்டு ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஏன் இந்த லூப் க்ரியேட் பண்ணுறேன்னா, நான் இதை வந்துட்டு அந்த பெண்டன்ட்டோட வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ 4 வயரையுமே அந்த 4 எட்ஜில் வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், இதை வந்து டேரெக்டாகவே அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து கியர் லாக் பண்ணிக்கலாம்லன்னு கேட்கலாம். அதுக்கு என்ன ரீசன்னா வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு இந்த 2யுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜம்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணுறேன்னா, ஜுவல் வந்து அப்போ தான் உங்களுக்கு அந்த மாலை வந்துட்டு அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வியர் பண்ணுற மாதிரி வரும். இதை நம்ம டேரெக்டாக சப்போஸ் இதிலேயே கோர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது. ஸோ இப்போ இந்த ஜம்ப்ரிங் போட்டோன்னையும் நமக்கு வந்து என்னென்னா, ஜுவல்லுக்கு வந்து அந்த லைன் வந்து நமக்கு மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக கிடச்சிரும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதே வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே கோர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது. அது ஒரு மாதிரி கம்பி மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இங்கே க்ரீன் கலர் ஓவல் ஷேப் கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ க்ரீன் பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நான் ஒரு 2 mm அந்த கோல்டு பீட் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்விசிபிள் செயினில் யூஸ் பண்ணுற ஸ்டாப்பர் பீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி வந்துட்டு நான் 4 சைடுமே வந்துட்டு கோர்த்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் கோர்க்குறேன். ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப் பீட், அப்புறம் அந்த கோல்டன் பீட், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஓவல் பீட். ஈச் வந்துட்டு ஒவ்வொரு லைன்லேயுமே நான் வந்து 15 பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 4 சைடுமே கோர்த்து முடிச்சுட்டு இது வந்து ஒரு லாங்கான மாலையாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 2யுமே சேர்த்துட்டு நான் ஒரு கியர் லாக் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது 2யுமே கியர் லாக் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த 2 லைன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு கியர் வயரை வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த எப்போவுமே நம்ம லூப் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம லூப் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம யூஷுவலாக பண்ணுற மாதிரி ஒரு கியர் லாக் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் செயினும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு நெக் ரோப்புமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ கியர் ஒயர் கொடுக்கும்போது நல்லா வந்து டைட்டாக வந்துட்டு அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த கியர் லாக் வந்துட்டு அதுவே வந்துட்டு கொஞ்சம் மேலே கீழே ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபர்மாக ஒரு இடத்துல நிற்கும். ஸோ அவ்வளோதாங்க. நான் இங்கே வந்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து நெக்லஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 2 ஜுவல்லோட ஓவர் வியூவும் காட்டுறேன். இது வந்து நீங்கள் ஷார்ட் நெக்லஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லாங் மாலையாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் கஸ்டமைஸ்டு ஆர்டர் வந்து வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்டரும் இதிலேயே வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.